கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் இந்த நாட்களில் அதிகமாய் உங்களுக்கு பெருகுவதாக. உங்களுடைய சொந்த ஜனங்களால நீங்க ஒடுக்கப்படுகிறீங்களா? அதிகமான உபத்திரவத்தை அனுபவிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்துட்டு உங்களை தனியா விட்டுட்டாங்களா? அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க திறமையை அவங்க அங்கீகரிக்கலையா? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய எல்லா இந்த சூழ்நிலைகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ரோமர் 5:3 சொல்லுகிறது, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாரு பவுல் அப்போஸ்தலர். பவுல் அனுபவிக்காத வேதனையே கிடையாது. அவர் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கிறார். அவர் நம்மளுக்கு சொல்றாரு, கர்த்தரிடத்துல விசுவாசமா இருங்க, அவர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் அவர் சரீரம் செத்து போனதையும் சாராள் கற்பம் செத்து போனதையும் உணராமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் நமக்கு சொன்னதான வாக்கு தத்தங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும். மத்தேயு 28:20 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்மளுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை விட்டு நீங்கவே மாட்டார். சகல நாட்களிலும் கூட இருக்கிறார். அதனால நீங்க பதறவே பதறாதீங்க. தீராத வியாதி, பணம் இல்ல, பதவி இல்ல, பொருள் இல்ல, ஜனங்கள் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் மாத்திரம் போதும். நம் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். யோபு 9:10 யோபு சொல்றாரு, யோபுக்கு செய்தவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்த தேவன் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். நாம் மிகுந்த பொறுமை உள்ளவர்களாய் இருக்கணும்னு யாக்கோபு 5:11 நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருந்தீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு. நம் நீடிய பொறுமையோடு இருந்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக முறையிடாதபடிக்கு நாம் இருந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஏனென்றால் நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார். இதே போன்று நம்முடைய நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிக ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படும் பொழுது அவர் வாய் பேசாதிருந்தார், அவர் எதிர்க்கவில்லை. யோவான் ஸ்நானகன் தலை துண்டிக்கப்பட்டது. அவர் மாத்திரமல்ல, எல்லா அப்போஸ்தலர்களும் தலைகீழாகவும் தலை துண்டிக்கப்பட்டும் கல்லெறிந்தும் கொல்லப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே பேசிய தீர்க்கதரிசிகள் அதிகமாய் துன்புறுத்தப்பட்டார்கள். எலியா எசபேலினால் உபத்திரவப்படுத்தப்பட்டார். 1 ராஜாக்கள் 19:1-4 எரேமியா கல்லெறிந்து கொல்லப்பட்டார். ஏசாயா இரத்த சாட்சியாய் மரித்தார். தானியேல் சிங்க குகைக்குள் போடப்பட்டார். நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். மனுஷரிடத்துல நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு நாள் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டாங்க. உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்து புக் ஆஃப் இயர்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். பொறுத்து கொள்ளுங்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். God bless you.